ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தனியாக பேசுவதற்காக தான் இந்த சாயப்பா கைகூப்பி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அது நல்லதுக்கா அல்லது கெட்டதுக்கான்றது நீ கேட்டு முடிக்கும் போது உனக்கு புரிய வரும். நான் எப்போவுமே உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். ஆனால் சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பதை போல செஞ்சு கொடுக்கும்போது அது உனக்கே கெட்டதாக நடந்து முடிந்து விடுகிறது. பார்த்தாயா? யார் சதி செஞ்சாலும், உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும், உன் அறிவால புத்திசாலித்தனத்தால் அதை மாற்றிக்கொள்ளும் வல்லமையை இப்போது உனக்கு தரப்போறேன். உன்னை காப்பாற்றவும், உன்னை பாதுகாக்கவும், உனக்கு உதவி செய்யவும், நல்லது செய்யவும் யாருமே இல்லைன்னு தானே இத்தனை நாள் அழுதுகிட்டு இருந்த. இப்போது உன்னை காப்பாற்றுறதுக்காகவும், உனக்கு நல்லது செய்வதற்காகவும், உனக்கான உதவியை தருவதற்காகவும் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் பாட்டுக்கு இருக்கேன், என் வேலையை பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நீ எப்போதும் நீயாகவே இருக்கிறாய். அதனால தான் இந்த சாயப்பா உன் வாழ்வின் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து செல்வ நலனை அள்ளி தருவதற்காக உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன். இனிமே நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். எங்கே வழியே இல்லை, எங்கே எதுவுமே செய்ய முடியாது நீ நினச்சியோ அதே இடத்துல உனக்காக ஒரு புது வழியை காட்ட போகிறேன். நீ செஞ்ச ஒவ்வொரு முயற்சிக்கும் பலனாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு பரிதவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து போகும்படி நான் செய்ய போகிறேன். வாழ்க்கை ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு கஷ்டமும் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்வதும் அவ்வளவு கஷ்டமும் கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களை சமாளிக்க முடியாமல் நீ திணறுவது எனக்கு புரியுது. எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களும் சங்கடங்களும் உன்னை கீழே தள்ளாது என் செல்லமே. எல்லா சவால்களும் உன்னை வலிமையாக்குவதற்காகவே உன் வாழ்க்கையில் நான் கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இருந்தினாதான் இந்த சாயப்பா என்னால் உனக்கான நன்மைகளை செய்ய முடியும். அதனால தான் நல்லது கெட்டதுன்னு இப்போ எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராகன்னு சொல்கிறேன். பெரும்பாலும் எல்லாவற்றையும் இழந்து விட்டது போலவும் நீ ஏமாந்தது போலவும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இது தோல்வி அல்ல, இது உனக்கான விழிப்புங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது தான் அதை விட மிக பெரியதை சிறந்ததை பெற முடியும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் அடுத்து நீ வெற்றி பெறுவதற்கான வழியை காட்டுவதற்காக இப்போது சில தோல்விகளை கொடுத்தேனேன் செல்லமே. நீ தான் உன்னுடைய குடும்பத்தின் தூணாக இருக்க. உன் கையில் தான் எல்லாருக்குமான வாழ்வு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு துணையாக யாரும் இல்லாட்டியும் நீயாகவே தனியாக குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் தவிப்பதாலும் தான் இந்த சாயப்பா உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன். நீ வடித்த வியர்வை ஒரு துளி கூட வீண் போக விட மாட்டேன். அது எல்லாமே உன் குடும்பத்துக்கு ஒளியாக மாறும்படி செய்ய போகிறேன். நீ சோர்ந்து போகாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செஞ்ச எல்லா வேலைகளிலும் உனக்கான உயர்வையும் வெற்றியையும் நான் கொடுக்க போகிறேன். நீ தனியாகவே இருந்தாலும் நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன்றதை மறந்துடாத. உன் நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராமல் உன் கூடவே இருந்து உன் காலடி தடுக்கி விடக்கூடிய அளவுக்கு செய்யும் சில உறவுகளை யாருங்கிறத உனக்கு அடையாளம் காட்டுறேன். உனக்கு துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும், அவங்க எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும், அவங்களால உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, அவங்க உனக்கு தடைக்கற்களாக இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அவர்களை தூக்கி தூரமாக எரிஞ்சிடு. உன் வாழ்க்கையில் இதை செய்யும் போது இனிமே பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கலாம் அல்லவா? அடுத்தடுத்து இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை பெறப்போகிறாய். எப்போதும் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்க கற்றுக்கோ. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரக்கூடிய திருப்பங்கள் மூலமாக இனிமேல் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சில விஷயம் உனக்கே என்னடா இப்படி நடக்குதே, இது கெட்டதோ தப்போன்னு யோசிக்கிறது போல இருந்தாலும், உன்னை பயமுறுத்துவது போல இருந்தாலும் அது நிச்சயம் நன்மையாகவே முடியும். சில பேரிடமிருந்து நீ விலகி இருக்கிறது ஒன்றும் எந்த விதத்திலும் உன் மதிப்பை குறைச்சிடாது. உன்னை விட்டு விலகி போனவங்க தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய நல்ல கர்மாக்களும் நல்ல வினைகளும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரும். நீ யாரையும் பகைச்சிக்கவோ, யாரையும் வெறுக்கவோ, யாரிடமும் சண்டை போடவோ வேணாம். ஏன்னா யார் மூலமாக உன் வாழ்க்கையில் எப்போது வளர்ச்சி உண்டாகும், நல்லது நடக்கும்னு உனக்கு தெரியாதல்லவா? நீ வெறுத்த வேணான்னு சொன்ன மனிதர்கள் மூலமாகவே
உன் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்வேன். அன்பும் கருணையும் நம்பிக்கையும் எப்போதும் உன் மனசுல இருந்துச்சுனாலே நிச்சயமாக உனக்கான நன்மைகள் நடக்கும் என் செல்லமே. என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் பத்திரமாக இருக்கக்கூடிய நீ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயப்பட வேண்டாம். நீ முன்னேறுவதற்கும் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி தரப்போறேன். நீ எனக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு நல்லது தானே நடக்கும். உன் வாழ்க்கை முழுவதும் நானே உனக்கு பாதுகாப்பாளனாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சு நிறைய துன்பங்களை சந்தித்து கடந்து வந்து விட்டாய். எங்க விடிவு காலமே இல்லாம போயிடுமோ நினைச்சு வருத்தப்பட்டதால தான் உனக்கான விடிவு காலத்தை கொடுக்க நான் ஓடி வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையிலிருந்து நல்ல நிலைமைக்கு நீ உயரப்போற முன்னேற்ற போகிறாய். நிச்சயமாக உன் எண்ணப்படியே உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். இனி எல்லா நாளும் உனக்கு இன்ப நாளாக இருக்கும்படி நான் செய்ய போறேன். நீயும் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இப்போ கடைசியா என்னை தேடி வந்திருக்க. கண்டிப்பா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வச்சு காட்டுறேன். வாழ்க்கை நல்லா இருக்கும்போது அதை செய்யறதுக்கும் இதை செய்யறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் யோசிக்கவே கூடாது. கஷ்டமோ நல்லதோ எதுவா இருந்தாலும் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவா சிந்திச்சு எடுத்துரு. என் அன்பு பிள்ளையாக இருக்கும் உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உன் வருங்காலத்தை அழகான வருங்காலமா வசந்த காலமாக சிறப்பான எதிர்காலமாக நான் ஆக்கி தரப்போறேன். என்னை தஞ்சமடைந்த உனக்காகவே நிச்சயமாக செல்வங்களை அள்ளி அள்ளி தருவேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் வெற்றியை கொடுப்பேன். நீ எதிர்பார்க்குற வாழ்க்கையை விட நான் இப்போ உனக்கு கொடுக்க போற வாழ்க்கை மிக பெரியதாக இருக்கும். என்கிட்ட நீ அது வேணும் இது வேணும்னு பெருசா பேராசைப்பட்டு ஆடம்பரமா எதுவும் கேட்கல. வாழ்க்கையில அவசியமான உன் வாழ்க்கைக்காக நீ எதிர்பார்க்கும் விஷயத்தை தானே கேட்ட. கண்டிப்பா உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தை நான் தர்றேன். இனி உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு மீட்டுட்டு வரப்போறேன். இந்த சாயப்பாவின் துணையோட நீ ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. நீ முன்பிறப்பில் என்னென்ன செஞ்சங்கிறது முக்கியமல்ல, இந்த பிறப்பில் நீ எதற்காக பிறந்து வந்திருக்கன்றது தான் முக்கியம். அதனால இந்த பிறவியில் நீ செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பா செஞ்சிடு. மற்றவங்க சொந்தம் பந்தம் பாசம்னு சொல்லிக்கிட்டு உன்னை தேடி வந்தாலும் இல்லை அதையே சொல்லிக்கிட்டு உன்கிட்ட இருந்து சண்டை போட்டு விலகி போனாலும் கூட நீ கவலைப்பட வேணாம். உன் சொந்த உழைப்பில் சுயமாக நீ முன்னேறி நிற்க தயாராகு. உன் காலில் முன்னேறி உனக்கான வெற்றிகளையும் நீ பெறணும்னு ஆசைப்படுறேன். யாருடைய ஆதரவும் நிரந்தரமாக உனக்கு கிடைக்காது என்பதையும் அது ஏன் அவசியங்கிறதையும் நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீ நம்பிய உறவுகள் எல்லாருமே உன்னை விட்டு போன பிறகும் கூட நீ தைரியமாக வலிமையோடு தானே நிற்கிற. உன் வருத்தங்கள் கவலைகள் எல்லாமே சேர்ந்துதான் இப்போது உன்னை வலிமையான ஆளாக மாத்திருக்கு. நீ ஏன் நினைச்சாலும் கூட நீ எந்த தவறும் செய்ய மாட்ட, செய்யவும் முடியாது. எந்த தீய செயலையும் செய்யாத என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். நீ எப்போதும் உன் உள்ளத்தின் நல்ல எண்ணத்தோட இரு. மனிதர்களின் உறவை விட தெய்வத்தின் உறவுதான் சிறந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ வெற்றி பெற்றே தீருவாய். உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நானே உனக்காக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே.